ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பேஜில் சென்டர் கிளிப்க்கான ரா மெட்டீரியல் அப்லோட் பண்ண உடனே நிறைய சிஸ்டர்ஸ் இதில் வந்து எங்களுக்கு என்ன ப்ராஃபிட் இருக்குதுன்னு கேட்டிருக்கீங்க. இது வந்து நம்மள்ட்ட வந்து கிட்டாக கிடைக்கிறது என்னென்னா 5 குந்தன் தந்துடுறேன் 10 கிராம்ஸில் 5 கிளிப்ஸ் வந்துடுது. அது நீங்கள் கேட்குற மாதிரி 8 சென்டிமீட்டர்ஸ் இல்லை 7 இல்லை 5 சென்டிமீட்டர் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அடுத்து 6 ரப்பர் பேண்ட், 6 MDF போர்டு, 6 அட்டாச்சர் வந்துடும், க்ளூ பென் வந்துடும், நெக்ஸ்ட்டு கம்முமே வந்துடும். இது 300க்குள்ளவே உங்களுக்கு வந்துடும். குந்தன் மட்டும் நீங்கள் கேட்குற இதில் இருந்துச்சுன்னா நான் கஸ்டமைஸ் பண்ணிப்பேன், இல்லைனா இருக்கிற குந்தன்ஸ் மட்டும்தான். ஓகேங்க சிஸ்டர். இதை வந்து நான் 10 கிராம்ஸில் ப்ராஃபிட்டான்னு கேட்டிருக்கீங்க. ஸோ அதனால் நான் வந்து ஒரு 10 கிராமில் செஞ்சு காட்டலாம் அப்படிங்கிறதுக்காக 10 கிராம் கிளாசி டைப் 6K குந்தன் வந்து நான் எடுத்திருக்கேன். 6K ஐ குந்தன் நான் எடுத்திருக்கேன் பிங்க் கலரில். அதே மாதிரி டிசைன் வைக்கணும் அப்படிங்கிறப்போ ஒரு டாட் வைக்கலாங்கிறப்போ ஒரு 3 கிராமில் கிளாசி டைப்பில் ஒயிட் குந்தன் எடுத்துக்கிட்டேன் 3 mmல. ஓகே சிஸ்டர்ஸ், உங்களுக்கு இதில் கண்டிப்பாக ப்ராஃபிட் இருக்குது. நிறைய சிஸ்டர்ஸ் அதான் கேட்குறீங்க. ஓனாக உங்களுக்கு நீங்கள் செஞ்சுக்கிறதுனாலுமே ப்ராஃபிட். அதே நேரத்தில் நீங்கள் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம், நல்லா வந்துச்சு அப்படின்னா நம்ம சேல்ஸ் பண்ணுவோம்னு நீங்கள் நினச்சி நிறைய பேர் வாங்குறீங்களே, அவங்களுக்குமே நல்லாவே ப்ராஃபிட் இருக்கும். ஒரு இந்த க்ளூ பென் பாருங்கள். க்ளூ வந்து இந்த பென் மாதிரி இருக்கிறதுல லைட்டாக எடுக்கணும், ரொம்ப அதிகமாக எடுக்க வேண்டியதில்லை. சூப்பராக குந்தனை வந்து பேஸ்ட் பண்ணி நமக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது நம்ம கையில் எடுத்து வைக்கிறத விட, இல்லை பட்ஸில் எடுத்து வைப்பாங்க ஒரு சில பேர், அதில் எடுத்து வைக்கிறதுமே நல்லாயிருக்கும்பாங்க. இருந்தாலும் அதை விட இது வந்து நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் அதிகபட்சமாக பிக் சைஸ் கிளிப்பே நான் எடுத்துக்கிட்டேன். ரொம்ப சிம்பிளான டிசைன் தான் நான் மேக் பண்ண போகிறேன். இதில் வந்து நம்ம கம் வந்து 7B1000 கம்மை போடும்போது B7000 கம் போடும்போது இது வந்து லிக்விடாக இருக்கும், சீக்கிரமே ட்ரை ஆகும். ஸோ வந்து ட்ரை ஆகிறனால நம்ம என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஸ்டார்டிங் இப்போ தான் நம்ம செய்கிறோம் அப்படிங்கிறப்ப கம்மை வந்து கொஞ்சமாக வச்சுட்டு ஃபஸ்ட் ஆஃப் வச்சுட்டு நம்ம டிசைனை மேக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் வச்சுக்கலாம். ரொம்ப சிம்பிளான டிசைன் தான் நான் மேக் பண்ணுறேன். பாருங்கள், ரொம்ப சிம்பிளான டிசைன் தான். இதை மேக் பண்ணிகிட்டே இருக்கும்போது பாருங்கள், நமக்கு வந்து 10 கிராம் தான் நான் வச்சுருக்கேன். அதில் வந்து ஃபஸ்ட் ஆஃபே எத்தனை குந்தன் வந்திருக்கு பாருங்கள், 4, 8, 12, 16 தான் வந்திருக்கு. ஸோ 16 32 குந்தன்ஸ்லேயே நமக்கு வந்து 8 சென்டிமீட்டர் கிளிப் வந்து முடிஞ்சிடுது. பேலன்ஸ் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். நீங்கள் ஜஸ்ட் 10 கிராம்லேயே இவ்வளோ இருக்குது அப்படின்னா நீங்கள் எத்தனை கிளிப் நீங்கள் மேக் பண்ணலான்னு பாருங்கள். இந்த டிசைனை சொல்கிறேன். இது மாதிரி நிறைய க்ரியேட்டிவாக நம்மளே நிறைய டிசைன்ஸ் மேக் பண்ணலாம். இதில் வந்து நம்ம ஒயிட் ஸ்டோன் வந்து டாட்டட் வைக்க போகிறோம். நீங்களே பாருங்கள், உங்களுக்கு இந்த டிசைனுக்கு நீங்கள் எவ்வளோ ரேட் வைக்கலாம் அப்படின்னு நீங்களே பாருங்கள். பார்க்குற நிறைய சிஸ்டர்ஸ் இதுக்கான ரேட் சொல்லுங்கள். கண்டிப்பாக நீங்கள் சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம கிட்ட வாங்குகிற எல்லாருக்குமே இது பெனிஃபிட்டாக இல்லையான்னு நீங்களே சொல்லுங்கள். ஓகே சிஸ்டர்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம பேசிக் கிட்டுக்கான வீடியோ தான் இது. ஓகே சிஸ்டர்ஸ், பை பாய்.